வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற 2025 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய பிராத்மிக் தேர்வுக்கு வந்து மாடல் கொஸ்டின் வந்து ஏற்கனவே 2 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக 6 வீடியோஸ் போட்டிருக்கோம். அடுத்து வந்து 2 வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் கான்ஃபிடென்ட்டில் அடுத்து இப்போ 3rd வீடியோஸ் போடுறோம். மொத்தம் 9 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்களா 100 மார்க்ஸ் எடுத்துடலாம். இப்போ வந்து லாஸ்ட் வீடியோ இதில் வந்து 21 மார்க்ஸ் ஃபுல்லாக வருது. இதை பார்த்துங்க. கிசி ஏ கஹானி கா சாராம்ச லிக்கியே. கஹானி அப்படின்னு அந்த கதை பகுதி பார்க்குறோம். தர்ஜி அவர் ஹாத்தி. தர்ஜி அப்படின்னு தையல்காரன் மற்றும் யானையும். இந்த டாப்பிக்கில் தான் இந்த எஸ்சிஎஃப்ல அந்த கட்டுரை பார்க்குறோம். கிசி ஷஹர்மே ஏக்கு தர்ஜி தா. ஒரு ஊரில் வந்து ஒரு தையல்காரன் இருந்தான். உஸ்கே ஏக்கு துக்கான் தி. அவன் உஸ்கி அப்படின்னா அவன் ஒரு கடை வைத்திருந்தான். उसी सड़क से ராஜா கா ஹாத்தி டர் ரோஜ் ஜாத்தா தா. அந்த அதன் வழியாக உசி சடக் அதன் வழியாக ஒரு ராஜாவுடைய வந்து யானை வந்து அந்த வழியாக டெய்லி தினமும் வந்து கொண்டு இருந்தது. ரோஜினா தினமும் அர்த்தம். அந்த தையல் கடை வச்சிருக்காங்க, அது வழியாக தினமும் வந்து ஒரு யானை வந்து ராஜாவுடைய யானை தினமும் வந்து கொண்டு இருந்தது. தர்ஜி உஸ் ஹாத்திக்கு டர் ரோஜி கேளு மில்தாத்தா. உடனே அந்த யானை டெய்லி வருதுன்னு சொல்லிட்டு அந்த தையல்காரன் வந்து அந்த ஹாத்திக்கு அந்த யானைக்கு என்ன பண்ண தினமும் வந்து ஒரு வாழைப்பழம் வந்து டெய்லி கொடுத்து வந்தான். ஹாத்தி துக்கான் பர் ஆக்கர் சூடு பத்தாத்தா. உடனே தினமும் அந்த யானைக்கு வந்து பழம் கொடுக்கறதுனால அந்த யானை டெய்லி அந்த தையல்காரன் அந்த கடை பக்கமாக வந்தோடனே டெய்லி வந்து அந்த கடைக்காரன்ட்டு வந்து கேட்குமா, அந்த வந்து எனக்கு நீட்டி கேட்குமா, தும்பிக்கை நீட்டி வாழைப்பழம் கேட்குது. ஹமேஷாக்கி தரகு ஏக்கு பார் ஹாத்தி ஆயா. எப்பொழுதும் போல் ஏக்கு பார் யானைக்கு வந்து எப்பயும் போல் வாழைப்பழம் கொடுத்து வந்தான். அப்புனா சூன்ட்டு படாயா தர்ஜி கேலா நகித்தியா. எப்பயும் தினமும் வந்து வாழைப்பழம் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு அந்த யானை என்ன பண்ண டெய்லி தும்பிக்கை நீட்டி வாழைப்பாயிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த தையல்காரன் வந்து கேலா நகி. உடனே வந்து திடீர்னு வந்து வாழைப்பழம் வந்து தரவில்லை. தர்ஜி நீ ஏக்கு சூன்ட்டு உஸ்கே சூன்ட்டுமே சுபாத்தோ. உடனே தும்பிக்கை மாட்டி எப்பயும் போல அந்த தும்பிக்கை நீட்டி கேட்டதுனால அவன் என்ன பண்ணுறான், சுபான ஊசி மூலிமா அவன் தையல்காரன் தான் ஊசி எடுத்து அந்த தும்பிக்கையில் வந்து ஒரு டக்குன்னு குத்திடுறான் அவன். ஹாத்தி நகானே கயா. உடனே குத்துனவொடனே என்ன பண்ணிடுச்சு, உடனே அது அங்கேருந்து கிளம்பி குளிக்கிறதுக்கு போயிடுச்சு. நகானேனா குளிக்கிறது. டெய்லியும் போய் அந்த வழியாக போய் வாழைப்பழம் சாப்பிட்டு அது போய் டெய்லியும் குளிச்சுட்டு வருமா. உடனே அது யானை வந்து அவன் குத்துன உடனே நான் வழி போயிடுச்சு, போய் குளிக்க போயிடுச்சு. நகானே கயா நகாக்கர் வாபஸ் ஆते वक्त अपने चूंट भर में बड़ गंदा पानी லபா. உடனே அது குளிச்சுட்டு என்ன பண்ணிது, தும்பிக்கையால் வந்து கந்தா அப்படின்னா அழுக்கு தண்ணி ஃபுல்லாக அது தும்பிக்கையால் ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிட்டு வருது அந்த யானை குளிச்சுட்டு. துக்கான்கே நயே கப்படோம் பர் உஸ்பே பானி டால் தியா. உடனே தையல்காரர் வந்து குளிஞ்சிட்டு என்ன பண்ணுறாப்புல, புதிய துணியை தான் தைச்சிட்டு இருக்கிற துணியில் என்ன பண்ணுறாப்புல, அந்த யானை வந்து தன் தும்பிக்கையால் என்ன பண்ணிச்சு, அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் ஃபுல்லாக அடிச்சு விட்டுருச்சு. கயே ஹாத்தி அப்புனே கிஸ் பர் பச்சானே லயா. அப்போ தான் வந்து அந்த தையல்காரன் என்ன பண்ணுறாப்புல தன்னுடைய தர்ஜின தையல்காரன் தன்னுடைய வந்து நம்ம வந்து யானை வந்து தும்பிக்கால் ஊசியால் குத்திட்டு நம்ம செஞ்சது வந்து தவறுன்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன பண்ணுறாம உணர்றான், தன் வருத்தப்படுறான். அடுத்து நெக்ஸ்ட்டு கின்ஹி பாஞ்சி வாக்கியங்கா அனுவாத் பிராந்திய பாஷாமே கி ஜே. இது உனக்கு தெரிஞ்ச மொழியில் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு மார்க் வந்து ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு மொத்தம் வந்து 5 எழுதுனா போதும். மொத்தம் டோட்டலாக 8 கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த ஹிந்தியில் கொடுத்துருவாங்க, அதை படிச்சுட்டு நீங்கள் தமிழ்னா ஆங்கிலத்தில் கூட நீங்கள் எழுதலாம். கமலா உதர் ஜாவோ. கமலா அங்கே போ. கமலான் இருக்கு, அதை எடுத்து அப்படியே தமிழ் எழுதிட்டு உதர்னா அங்கே, ஜாவோனா போன்னு அர்த்தம். அதை எடுத்து கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை வச்சு கூட நீங்கள் எழுதிடலாம். கமலா அங்கே போ.
லடுக்கே மைதான் மே கேள்த்தே ஹை. லடுக்கே மாணவர்கள் சிறுவர்கள் எழுதலாம். மைதான் மே மைதானத்தில் கேள்த்தே ஹை விளையாடுகிறார்கள். மை பாட் லிக்கு ரகாஹூ. மைனா நான் அர்த்தம், பாட்னா பாடம், லிக்கு ரகாஹூன் பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். அப்போ ஹூனா இருக்கிறேன் அர்த்தம், நான் பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். மைனே தீன் கேலே காயே. நான் 3 வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன். இப்போ காயே அப்படிங்கும்போது பார்சன்ஸில் வந்திருக்கு, அதனால் 3 வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன். வகு ஆத்மி குச்சு காம் சாகத்தாகே. வகு அந்த மனிதன், ஆத்மின மனிதன், அந்த மனிதன் ஏதாவது வேலை வேண்டுகிறான், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவன்கிட்ட கேட்குறது. நௌக்கர் தீன் கேலே காயே. வேலைக்காரன் 3 வாழைப்பழங்கள் சாப்பிட்டான். நௌக்கர் அப்படின்னு வேலைக்காரன். வகு தாலாப்புமே தைர் சக்தாகே. அவனால் குளத்தில் நீந்த முடியும். லடுக்கோங்கோ கூபு கேள்த்தா சாகியே. லடுக்கோ அப்படின்னா வந்து பையன்கள் நன்றாக விளையாட வேண்டும், சிறுவர்கள் நன்றாக விளையாட வேண்டும். லாஸ்ட் ரோமன் கின்கி 4 வாக்கியம் का अनुवाद हिंदी में कीजिए. இதில் வந்து தமிழ் ஆங்கிலத்திலும் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம ஹிந்தியில் எழுதணும். இதுக்கு வந்து மார்க் வந்து ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு, மொத்தம் 4 எழுதுனா போதும். சிட் ஹியர் இங்கே உட்கார். அப்போ இங்கே அப்படிங்கும்போது யகாங், உட்கார் அப்படின்னா பைட்டோ, அப்போ யகாங் பைட்டோ. டோன்ட் ட்ரிங்க் காஃபி. காஃபி குடிக்காதே. காஃபி மத்து பிவோ. மத்துங்கிறது ஒரு ஆர்டராக சொல்கிறது, கட்டளையா, அதனால தான் மத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நகி வந்து நம்ம போடக்கூடாது. காஃபி மத்து பிவோ. தி ஃபார்மர் ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு. உழவன் வயலில் வேலை செய்கிறான். கிஷான் கேத்துமே காம் கர்த்தாகே. கோபால் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்டு. கோபால் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். கோபால் மைதான் மே கேல் ரகாஹே. விளையாடி கொண்டிருக்கும் போது கண்டினியூஸ் சென்டென்ஸ். இப்போ நடந்துக்கூடிய செயல்னால அந்த இடத்துல வந்து ரகா அப்படின்னா பெண்ணாக இருந்தால் அந்த இடத்துல ரகின்னு எழுதணும். இப்போ கோபால் எழுதுனா ரகா அப்படின்னு எழுதணும். ஐ ஸ்போக் இன் த மீட்டிங். நான் சபையில் பேசினேன். சபைனா மீட்டிங் அர்த்தம். மை சபா மே போலா. தட் சைல்டு வாண்ட் எ பால். அந்த குழந்தை பந்து விரும்புகிறது. வகு பச்சா கேந்து. கேந்து சாகத்தாக. கேந்துனா பந்து, சாகத்தானா விரும்புது. ஹீ கேன் டு திஸ் ஒர்க். அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். வகு அவனால். அப்போ பெண்ணாக இருந்தாலும் வகு தான் வரும், ஆணாக இருந்தாலும் வகு தான் வரும். வகு யகு காம்கர் சக்தாகே. இப்போ அவன் வந்ததுனால இந்த இடத்துல சக்தான்னு வந்திருக்கு. அதே அவள் வந்துச்சுன்னா இந்த சக்தின்னு வரும். லாஸ்ட்டு லலிதா கேவ் 10 rupees. லலிதா நீ 10 rupees தியே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.